கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவநாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 10. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கண்களை மூடி நம் கர்த்தரிடத்தில் கேட்போம். அப்பா, என்னோடு பேசுங்கப்பா. அப்பா, நான் நறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கேன் டேடி. இழப்போடு நான் வந்திருக்கேன் ஏசப்பா. உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்து நம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோமா. கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் பேசுவீராக. அவருடைய ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இவ் அனைத்தையும் நசனாகி இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனாக மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு, மனிதன் எதையெல்லாம் இழந்தான், மனிதன் இழந்தது என்ன? அதைத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கும்படியாய் செபிக்கலாம். இப்போ இழந்து போனது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ மட்டும் குறிக்கவில்லை. பாவத்தின் மூலம் மனிதன் இழந்து முழு ஆவிக்குரிய பாரம்பரியத்தையும் இங்கே குறிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, மற்ற மதங்களில் நீங்கள் பார்க்கலாம், மனிதன் அவங்களுடைய தெய்வத்தை தேடி போகிறார்கள். ஆனாலும் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இங்கே தேவன் மனிதரை தேடி வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆண்டவர், ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். பார்த்தீங்களா? பரலோக மகிமை புகழ்ச்சி எல்லாம் விட்டுட்டு இங்கே மனிதனாக அவருடைய வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் அவர் மனிதனாக உலாவி கொண்டு இருந்தார். அவர் நம்முடைய மனிதனுக்கு எவ்வளோ உணர்ச்சி இருக்குமோ அவ்வளோ உணர்ச்சி இருக்கிறது. மனிதன்கிட்ட இருந்த எல்லா உணர்வுகளும் கர்த்தர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு வந்ததன் நோக்கம் இது ஒன்றாக இருக்கிறது. அப்போது மனிதன் முதலில் இழந்தது என்ன? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அங்கே முதலில் வேதத்தில் மனிதன் இழந்தது என்ன என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிற அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாக கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதன் முதலில் இழந்தது தேவனுடைய சந்நிதியாய் காணப்படுகிறது. இந்த இழப்பு என்பது தேவனுடைய சன்னதி. 2வது, தேவனோடு நெருக்கமான ஒரு உறவு காணப்படுகிறது. அவன் பாவம் செய்யறதுக்கு முன்பாக ஆதாம் தேவனாக கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவனாய் இருந்தான். தேவனோடு உறவை வைத்து கொண்டிருந்தான்.
அனுதினமும் பகலிலே குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற தேவனிடத்தில் ஆதாம் தேவனிடத்தில் பேசுகிறவனாகவும் உறவோடு வைத்திருந்த அந்த உறவு நிமித்தமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் எப்போ அவன் பாவம் அவனை மேற்கொண்டுச்சோ, எப்போ அவன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அப்பவே அவன் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமான அவனுக்கு இங்கே இழப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சன்னதி என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சமூகம், தேவனோடு பேசுகிற அந்த உறவை அவன் இழந்து காணப்படுகிறான். அதனால்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எபேசியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தாலும் அக்கிரமத்தினாலும் சாபத்தினாலும் நீங்கள் தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமமானீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட உறவை யாரை ஏற்படுத்த முடியும்? தூரமா நீ நிற்கிற, தேவனுடைய அண்டையில் நிற்கிறதுக்கு இல்லை, தேவனுடைய சமூகத்தை உன்னால நிற்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்தில் உன்னால நிற்க முடியல, தேவனுடைய மகிமையில உன்னால நிற்க முடியல. தேவனை நீ பரிசுத்தமா இருந்தால் தான் பரிசுத்தமானவர் உனக்கு வெளிப்படுத்த முடியும். ஏனென்றால் நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற. இதோ சகல ஜனங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் தான் நீங்கள் சபிமமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நரகத்திற்கு போவது மனிதனின் மிகப்பெரிய இழப்பல்ல, தேவனுடைய சந்நிதியை இழப்பதே மிகப்பெரிய ஒரு இழப்பு. தேவனுடைய சமூகம் இஸ் a not a even place. தேவனுடைய சமூகம் என்பது ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிற இடம் அல்ல, அது தேவனோடு உறவு வைத்திருக்கிற ஒரு இடம். தேவனுடைய சமூகத்தில் அவரோடு பேசுகிற இடம், the presence of God. அப்போ அந்த தேவனுடைய சமூகத்தை நீ இழக்கும்போது அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தை இழக்க செய்கிறது. இரண்டாவது, மனிதன் எதை இழந்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அன்பானவர்களே, இரண்டாவது மனிதன் இழந்தது தேவனுடைய சாயலை இழந்தான். மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். பாவம் அந்த தேவனுடைய சாயலை கரப்படுத்தியது. மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். பாவம் அந்த சாயலை கரப்படுத்தியது. அதனால் மனிதன் அன்பு வெறுப்பாகவும், பரிசுத்த அசுத்தமாகவும், சத்தியம் பொய்யாகவும், தாழ்மை பெருமையாகவும் மாறினது. அன்பான தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, இதோ புதிய மனிதனை தரித்து கொண்டீர்கள். இயேசு அந்த சாயலை மீண்டும் புதுப்பிக்கத்தான் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரைப்படுத்தி அந்த தேவ சாயலை, பாவத்தினாலே அந்த தேவ சாயலை கரைப்படுத்தினான் ஆதாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, இயேசு வந்த அந்த சாயலை மீண்டும் புதுப்பிக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மனிதன் எதை இழந்தான் என்று ஆதியாகமம் 1:28 சொல்லியிருக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் மூன்றாவது பார்க்குற வார்த்தை, மனிதன் இழந்தது ஆளுகை அதிகாரத்தை இழந்தான். ஆளுமையின் அதிகாரத்தை அவன் இழந்தான். மனிதன் பூமியும் ஆளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
பாவத்திற்கு பிறகு அவன் பாவத்திற்கு அடிமை ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்தை உடைக்க இந்த உலகத்துக்கு வந்தார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இங்கே தேவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று, அதை கீழ்ப்படுத்து என்று சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எதெல்லாம் கீழ்ப்படுத்தி சொன்னாரோ அதெல்லாம் நீங்கள் தூக்கி தலையில் வைத்து கொண்டு அது உங்களை ஆண்டு கொள்ளுகிறது. சமுத்திரத்தில் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் பூமியில் நடமாடும் சகல ஜீவன்களும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன போது, ஆனால் அது ஆண்டு கொள்ளாமல் நீங்கள் அதை விக்கிரமாக வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். தேவன் எதை கீழ்ப்படுத்தி சொன்னாரோ யூ ஹாவ் டு டூ, எதை ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் அதிகாரத்தோடு செயல்படணும். ஆனால் இங்கே ரெண்டுமே, ஆளுமையும் இழந்தான், அதிகாரத்தையும் இழந்திருக்கிறான் ஆதாம். ஒரே ஒரு காரணம், தேவ பிள்ளை, பாவத்திற்கு பிறகு அவன் இந்த அதிகாரத்தையும் ஆளுமையும் இழந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரு நோக்கம், பாவத்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ரெண்டாவது, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? இதோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேரை நீங்க விசுவாசத்தோடு இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க? விசுவாசிக்குரிய அடையாளங்கள் முதலில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா? அப்போ பிசாசை பார்த்தோம், மாந்திரத்தை பார்த்தோம், பில்லி சூனியத்தை பார்த்தோம், ஏவலை பார்த்தோம். பயப்படுற கூட்டத்தில் நீ கிறிஸ்துவன் இருக்கிறியா? கிறிஸ்துவன் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்துவன். இல்லை என்றால் அவன் கிறிஸ்துவன் அல்ல. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் உலகத்துக்கு வந்தார், எனக்காகத்தான் பாடுபட்டார், எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் அவர் மீண்டும் உயிர்த்தோடு இருந்தார். அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் வலது புறத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நீ கீழ்ப்படியாமல்தான் இந்த மாந்திரமும் பில்லி சூனியம் ஒரு கிறிஸ்தவனை அண்டிக் கொள்ளுகிறது. அன்னைக்கு ஆதாம் கீழ்ப்படியில அந்த வார்த்தைக்கு, பள்ளிக்கு பிறகு பூமியை நிரப்பு அதை கீழ்ப்படுத்தி சொன்ன கீழ்ப்படியில. சகல மச்சங்களும் பறவைகளும் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை அவன் ஆண்டு கொள்ள, அது எல்லாம் தூக்கி விக்கிரங்களாய் தன் தலைமையிலே சுமந்து கொண்டு இருக்கீங்க. அதுதான் இந்த உலகத்தில் நடமாடுகிற பொல்லாத ஆவிகளும் அந்த கரத்தில் செய்யப்படுகிற கிரியைகள், இருளில் நடமாடுகிற பொல்லாத ஆவியுடைய கிரியைகளுக்கு பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் மிதிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த மேட்டை மிதிக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் செயல்பட மாந்திரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்க நீங்கள் செபிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு நீங்கள் செயல்படுகிறீங்களா? ஏன் உங்களுக்குள்ள பயம்? ஐயோ, என் குடும்பம் மாந்திரத்தினால கட்டப்பட்டு இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்பம் தடைப்பட்டு கொண்டது, திருமணம் நடக்கலை, வீடு கட்ட முடியல, என் வாழ்க்கை எங்கே போனாலும் தோல்வியும் ஏமாற்றம் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு தெரியல. தரித்திரம் ஒருவன் வீட்டில் இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படியலன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் மாந்திர பில்லி சூனியத்துக்கு பயந்து கொண்டு நீ கிறிஸ்துவன் அல்ல என்று அர்த்தம். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். தேவனுக்கு பயந்து அவனுக்கு எதிர்த்து நில் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா? அவருடைய வார்த்தையெல்லாம் உன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் பின்ன ஏன் பிசாசு உன்னை மேற்கொள்ளுகிறான்? இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை வந்தது, ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை கொண்டே சாத்தானை ஜெயித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆளுமை ஒரு நாளும் இழந்து போகாதீங்க.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று. நான்காவதாக மனிதன் இழந்தது தன் அடையாளத்தை அவன் இழந்திருக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களில் ஆதாம் தேவனுடைய மகனாக இருந்தான். தேவனுடைய சாயல், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவன். பாவம் மனிதனை அனாதையாய், அதாவது தேவனிடமிருந்து ஓடுதல், பாவம் மனிதனை அடிமையாக்கிறது, மறைத்து கொள்ளுதல், பாவம் மனிதனை பாவியாக சித்தரிக்கிறது, பாவம் மனிதனை வழி தவறியவனாய் பயத்தில் விழுந்து போய் விடுகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாவத்திற்கு பிறகு ஆதாம் சொல்ல, நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியால் பயந்தேன். இதற்கு முன்பு ஆதாம் தன்னை தேவனுடைய சாயலாக கண்டான். பாவத்திற்கு பிறகு அவன் தன்னை பயம், வெட்கம், குற்ற உணர்வு கொண்டவனாக கண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், இளைய மகன் தன் தகப்பனார் இடத்துல தனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து கொண்டிருந்தான். தன் பாவத்தின் நிமித்தம் உறவை இழந்து போனான். அவன் பாவத்துக்கு அடிமையாய் வாழ்ந்தான். அனாதியாய், வழி தவறியனாய் தன் அடையாளத்தையே அவன் இழந்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். நான் இன்னார் பிள்ளை என்றும், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும், நான் இந்த சபையை சேர்ந்தவன் என்றும், இல்லை இவன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உடையவன் என்றும், இல்லை படிப்பில் கெட்டிக்காரையாக இருக்கிறான் என்று, இப்படி ஒரு அடையாளத்தோடு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருப்பான். அன்பானவர்களே, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணங்கள் அதிகமாக இருந்திருக்கும், புகழ்ச்சி இருந்திருக்கும், உங்கள் புகழ்ச்சி பெருமைகள் இருந்திருக்கும். ஒருவனிடத்தில் பணம் இருக்கும்போது இவர்கள் அனைத்தும் காணப்படும். ஒரு அடையாளத்தோடு, ஒரு பேரோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடும். ஒருவனுக்குள்ளே பணம் இழக்கும்போது அவனுடைய புகழ்ச்சி குறைகிறது, அவனுக்கு கூட இருந்த கூட்டங்கள் குறைகிறது. கூட்டங்கள் குறைந்தன, அடையாளம் மறைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளோ பேர் புகழ்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்கள் அடையாளத்தை இழந்திருக்குமானால் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப ஒருவரால் முடியாது. இயேசு கிறிஸ்து அதுக்கு வந்த காரணம் யோவான் 1:12 சொல்லியிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாம், யோசித்து பாருங்க, உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கும். எனக்கு அப்புறம் என் பிள்ளையை ஒரு அடையாளத்தை கொண்டு வருவான்னு சொல்லுங்க. ஆனால் அந்த பிள்ளை கஞ்சாக்கும் மதுபோனத்துக்கும் வாலிப பிரியாயத்தில் தன் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பான். உங்களுடைய அடையாளம் தன் பிள்ளைகளால் மறைக்கப்படுகிறது. பாவம் அடையாளத்தை மறைத்து வைக்கிறது. தேவ பிள்ளைய பாவம் ஆளுமையின் அதிகாரத்தை மறைக்கிறது. பாவம் தேவனுடைய சாயலை கரைப்படுத்துகிறது. பாவம் தேவனுடைய சமூகத்தை பிரிக்கிறது. மனிதன் இழந்தது அழைப்பையும் நோக்கத்தையும் இழக்க செய்கிறது. மனிதன் இழந்தது அழைப்பையும் நோக்கத்தையும் இழந்தான் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுகிறது. தேவன் மனிதனை ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். பாவம் அந்த நோக்கத்தை மறைக்கிறது. அன்பானவர்களே, மனிதன் பாவம் செய்தபோது அவன் உயிரை மட்டும் இழக்கவில்லை, தேவன் அவனுக்காக வைத்திருந்த அழைப்பு, நோக்கம், பொறுப்பு, மகிமையான வாழ்க்கை திட்டத்தையும் அவன் இழந்தான். தேவன் மனிதனை ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். தேவன் மனிதனை வெறுமென வாழ்வதற்காக படைக்கவில்லை. அவருடைய சாயலில் படைத்து பூமியை ஆளவும் படைப்பை பராமரிக்கவும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவும் அவனை நியமித்தார். அதாவது மனிதனின் முதல் அழைப்பு தேவனோடு உறவிலும் தேவனுக்காக செயல்படுவதிலும் இருந்தது.
பாவம் அழைப்பை மறைத்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வாசினா, பாவத்திற்கு பிறகு ஆளுகை போராட்டமாக மாறியது, சேவை சுமையாக மாறியது, மகிழ்ச்சி வேதனையாக மாறியது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை பராமரிக்க அழைப்பை இழந்தது. சாபத்தை நிலத்திலே வேர்வையோடு உழைக்க வேண்டிய நிலைக்கு வந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்கள் கவனித்து பார்க்குமானால், பாவம் மனிதனின் திறமை மட்டுமல்ல, அவனுடைய தெய்வீக நோக்கத்தையும் மறைக்க செய்கிறது. இதற்காகத்தான் இயேசு உங்களுடைய அழைப்பை மீட்டெடுக்க வருகிறார். தேவ பிள்ளைய, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய அதிகாரம், எல்லாவற்றையும் இழந்து போகிறியா? உனக்குன்னு ஒரு அடையாளத்தை இல்லையா? கர்த்தர் இந்த நல்லதான் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இயேசு அழைப்பை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். எபேசியர் 2:10 சொல்லியிருக்கிறது, ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று. அன்பானவர்களே, ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்கள. கர்த்தர் நம்மளோடு பேசின வார்த்தைகளெல்லாம் பாருங்களேன். ஒரு பாவம் தான், ஒரு கீழ்ப்படியாமை தான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய உறவை நம்மளை இழக்க வைக்கிறது. தேவனுடைய சாயல் இழந்து போகிறது. அது மாத்திரமல்ல, ஆளுமையின் அதிகாரத்தை இழக்கிறது. ஒரு அடையாளமே இழந்து போகிறது, அழைப்பையும் நோக்கத்தையும் இழந்து போகிறது. இயேசு இதெல்லாம் மீட்டெடுக்க வந்திருக்கிறார் அல்லவா? அன்பானவர்களை, ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, தேவன் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திய வாழ்க்கை நோக்கத்திற்கு திருப்புவது தான். தேவ பிள்ளையே, இயேசு நம்முடைய பாவத்தை மட்டும் மன்னிக்க வரல, நம்முடைய அழைப்பையும் மீட்டெடுக்க வந்திருக்கிறார். அதனால்தான் மீனானவன் பேதுரு மேய்ப்பனானான், ஓடிய யோனா தீர்க்கதரிசியாக திரும்பினான், சபை துன்புறுத்திய சவுல் சுவிசேஷத்தை உலகிற்கு எடுத்து சென்ற பவுலானார். ரட்சிப்பு என்பது நான் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்ற கேள்விக்கு பதில் மட்டுமல்ல, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற கேள்விக்கான பதில் இங்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனிதன் இழந்தது தேவனுடைய சன்னதி, மனிதன் இழந்தது தேவனுடைய சாயல், மனிதன் இழந்தது தேவனுடைய மகிமை, மனிதன் இழந்தது ஆளுகையின் அதிகாரம், மனிதன் இழந்தது நித்திய ஜீவன், மனிதன் இழந்தது சமாதானம், மனிதன் இழந்தது தன் அடையாளத்தை, மனிதன் இழந்தது அழைப்பையும் நோக்கத்தையும், மனிதன் இழந்தது ராஜரிக நிலை, மனிதன் இழந்தது ஜீவ ரிச்சத்தை இழந்தார். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கிறோமா? கர்த்தர் அப்பா இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்குமே. இயேசு மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அல்லவா? அந்த இழப்பை என்ன என்று நீங்கள் தெரிவிங்க. அப்பா, தேவனுடைய சமூகம் தேடாதவன் அந்த குடும்பம் தலைமுறை நிற்க முடியாது. சபிக்கப்பட்டவருடைய இடத்துல தான் நான் வாழ முடியும். உழைப்பு வேர்வை துளி சம்பாதி தான் இருக்க வேண்டும். தேவ சமூகம் இல்லாம நீ வாழ முடியாது. தேவ சமூகம் இல்லாத உன் உழைப்பு வீணா விருதாய் போகும். தேவ சமூகம் இல்லாமல் உன்னுடைய குடும்பம் இருக்குமானால் அது மண்மேடுகளை கட்டப்பட்ட வீடாக தான் இருக்க வேண்டும். தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில், அவருடைய பலிப்பீடத்தில், தேவனுடைய சந்நிதியில் அனுதினமும் என் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு உறவை கொள்ளுங்க. அந்த உறவில் தான் நீங்கள் கட்டப்பட வேண்டும், அவருடைய உறவில் தான் நீங்கள் வளரணும். அப்பா, பகலில் குளிர்ச்சியான வேலையில் என் தகப்பன் வருவா, என்னைக்கு என்னோட பேசு வருவா, தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறேன். அந்தி சந்தி மத்தியான வேலையில் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படியா பேசுகிறதல்லவா? மனுஷன் இழந்தது பொருள் அல்ல, உன் பணம் அல்ல, உன் வீடு அல்ல, ஒரு மனுஷன் அல்ல. இழந்து போகாத தேவனுடைய சமூகத்தை, இழந்து போகாத தேவனுடைய சாயலை, இழந்து போகாத அவருடைய மகிமையை, இழந்து போகாத அவருடைய கொடுத்த சமாதானத்தை தேவ பிள்ளை கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒரு அடையாளமே கர்த்தர் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து முடிச்சவைகளை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.